தரமணி தந்தை பெரியார் நகர் குடிசை மாற்று வாரியத்தில் வசிக்கும் பொதுமக்களின் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு சென்னை மாவட்டம் வருவாய் மற்றும் பேரிடம் மேலாண்மைத்துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா தரமணி 100 அடி சாலையில் உள்ள எஸ்விஎஸ் மகாலில் நடைபெற்றது. முதல் முறையாக தந்தை பெரியார் நகரில் வசிக்கும் 54 குடியிருப்பு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்கள் வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் HMS ஹசன் மௌலானா MLA அவர்கள், 178 மாமன்ற உறுப்பினர் வேளச்சேரி S. பாஸ்கரன் அவர்கள், வேளச்சேரி மேற்கு பகுதி கழக செயலாளர் வே. ஆனந்தன் அவர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உங்களுக்கு வேலை செய்ய மட்டுமே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. நீங்களே இந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, சாலையாக இருக்கட்டும், தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், மழைநீர் வடிகாலாக இருக்கட்டும், கழிவுநீர் வடிகாலாக இருக்கட்டும், நீங்கள் வாழும் இடத்திற்கு தகுந்த ஆதாயங்களும் அதற்குண்டான எல்லா பத்திரங்களும் எல்லாமே நம்ம வேலை சிறப்பாக செய்திருக்கிறோம் என்றால், இந்த 5 ஆண்டு அரசாங்கம், இந்த தளபதியோட அரசாங்கம் என்பதற்கு ஒப்பற்ற அரசாங்கம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட முதலமைச்சர் அவர்கள் நமக்கு இருக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு ஒரு போர்ப்படை தளபதி இருப்பார்கள். இந்த தளபதியின் அடிப்படையில் இது நேற்று நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. நான் மக்களை சந்திக்க வேண்டும், அவர்கள் எங்களால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அவர்கள் காட்டி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நீ சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, நீங்க உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை தேர்ந்தெடுக்கிறீங்க. காலையில உபரேசர்காரன் வந்து உங்க வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு போறான்னா அவன் பேர் என்ன கேட்க போறீங்க? உங்க தெரு சுத்தமாச்சான்னு தான் பாப்பீங்க. அதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை, அதுதான் அந்த அமைச்சரோட வேலை. 10 ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்றால் அத்தனை பயனாளிகள் இருக்காங்க. இன்னைக்கு கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நிகரான ஒரு ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா இந்த ஆட்சியில தான் ஏற்பட்டது. அதுக்கு நம்ம அமைச்சர் மாசு அவர்களும் ஒரு காரணம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்திலும் மிகப்பெரிய வெற்றிகளை தந்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இது. இன்னும் சற்று நாட்களில் வாக்கு கேட்க வருவோம். வாக்கு கேட்க வரும்போது உங்களுக்கு என்ன செய்தோம் என்று சொல்லி மட்டும் தான் வாக்கு கேட்க போறோம், என்ன செய்ய போறோம்ன்றது சொல்லி மட்டும் தான் வாக்கு கேட்க போறோம். மத்திய அரசாங்கம் எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தாலும், மத்திய அரசாங்கம் பணமே கொடுக்கலனாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் இன்னலுக்கு ஆளாக மாட்டார்கள் என்கிற ஒரு அரசாங்கம் இது எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களை பேச வைக்க சொல்லாதீங்க, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்வாதாரம் மாறி இருப்பது இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நல்ல ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் இந்த பத்திரங்கள் வழங்க வந்திருக்கும் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேளச்சேரி வட்டாரத்திற்கு உட்பட்ட PTC காலனி, பெரியார் நகர், பாரதிதாசன் தெரு, திருவீதியம்மன் கோவில் தெரு, கோவிந்தராஜன் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 54 குடும்பங்களுக்கு பட்டா தரும் இந்த சீரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு PTC காலனி, பெரியார் நகர், பாரதிதாசன் தெரு, திருவீதியம்மன் கோவில் தெரு, கோவிந்தராஜன் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 54 குடும்பங்களுக்கு இன்றைக்கு பட்டாக்கள் வழங்குகிற இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கூட கேட்டேன், 5 ஊர் 54 பேருக்கு மட்டுமே அவ்வளவுதான் மொத்த வீடான்னு கேட்டேன். இல்லை நிறைய இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் உடனடியாக தகுதி பெற்றவர்கள் என்கின்ற வகையில் இந்த 54 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் போன ஒரு மீட்டிங்லையும் DRO RDOலாம் இருந்தாங்க, கலெக்டர் மேடம் இருந்தாங்க. அங்கே சொன்னேன், முடிந்தவரை பட்டா கொடுக்கறதுன்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணாங்க, அது ஒரு 100% வெற்றி. இப்போ PTC காலனிக்கு இது வரைக்கும் பட்டா இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ முதல் தடவையாக அங்கே பட்டா கொடுக்குறோன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. கொடுக்கறதுன்னு தொடங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு பட்டா கொடுத்தா கூட மீதி இருக்கிற 99 பேருக்குமே அவங்க பட்டா கொடுக்கறதுக்கு தயாராகிடுவாங்க, நீங்களும் வாங்குறதுக்கு தயாராகிடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவங்கள கொடுத்தீங்களா கோயிலை மாற்றி எனக்கு கொடுங்கன்னு போய் கேட்பீங்க தாசில்தார். அவங்களால தப்பிக்கவே முடியாது, தாசில்தார் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதனால பட்டா கொடுக்கறதுங்கிறத முடிவு பண்ணுறதே பெரிய விஷயம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சென்னையில் பட்டா கொடுக்க முடியாததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அரசு புறம்போக்கு மட்டுமே இருக்காது, ஏதாவது ஒரு வகையில் அதில் சட்ட ரீதியான இடையூறு இருக்கும். அதை தாண்டி பட்டா கொடுக்க வைக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் கேட்கலாம், 5 ஊர் 54 பேருக்கு மட்டும்தான் பட்டாவானா? எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். நான் அதை போன கூட்டத்தில் கூட சொன்னேன். பொதுவாக இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருக்கிற வீடுங்க இப்போ என்ன காரணத்துக்காக தான் தராமல் போவாங்கன்னா, அரசு ஊழியர்களாக இருந்தால் அவங்களுக்கு தரமாட்டாங்க. அது ஒரு 2 மாடி கட்டடம் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தரமாட்டாங்க, பெரிய கட்டடமாக. இல்லை கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஒரு மளிகை கடை இருந்தது, ஒரு லேத்து வச்சுருந்தாங்க, அது மாதிரி எதனா வச்சுருந்தா தரமாட்டாங்க. இது அவங்களுக்கு சட்டத்தில் இருக்கிறது. அதை கூட நான் அதான் சொன்னேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மளிகை கடை இப்போ நம்ம வச்சிருக்கிறாங்கன்ட்டு தரமாட்டேன்றோம். பட்டா வாங்கி போன இந்த 54 பேர் நீங்கள் போய் மளிகை கடை வச்சா வந்து தடுக்க போகிறாங்க வாங்கிட்டதுக்கு அப்புறம். அது ஒன்றும் தடுக்க முடியாது இல்லை. அப்போது நீங்கள் வாங்கின பட்டா செல்லாதுன்னா அவங்க வந்து கேட்கவும் முடியாது. ஒன்ஸ் பட்டா கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதை கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக பயன்படுத்தினாலும் கூட உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏழைக்கு தானே பட்டா அந்த சின்னதாக மளிகை கடை வச்சுருக்கிறதுங்கிறது சுயதொழில், சின்ன ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணலாம். அது கொஞ்சம் இந்த விதிகள் மாற்றணும். இப்போ இவங்க நிறையாவுக்கு நம்ம டிஆர்ஓவோ ஆர்டிஓவோ இப்போ இருக்கிற கலெக்டர் மேடமோ மாண்புமிகு முதல்வர் அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இந்த மக்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் இது வரைக்கும் அது இல்லாமல் இருந்தது, இப்போ தொடங்கிடுச்சு. டெஃபினட்டாக அடுத்தடுத்த மாற்றங்கள் அதன் மூலம் வருங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்லம்ல இப்போ இந்த மாதிரி ஒரு அரசு புறம்போக்கு இடத்துல மொத்தமே 400-500 சதுரடி தான் இருக்கும். அதில் வந்து ஒரு வீடு கட்டிருப்பாங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். பொதுவாக அவங்க போய் கொத்தனாரியோ சித்தாலியோ இன்ஜினியரையோ எங்கேயும் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து கட்டுறதில்லை. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே எங்கேயாவது சித்தாலாக இருப்பாங்க, கொத்தனாராக இருப்பாங்க. அவங்களே கல்லை குழச்சி மண்ணை குழச்சி அவங்களே கஷ்டப்பட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் 1 மூட்டை 1/2 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இன்னைக்கு ஒரு லிண்டல் போடுறதுக்குள்ள 1 வருஷம், அதுக்கப்புறம் ரூம் போடுறதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கப்புறம் அதில் ரூம் போடுறதுக்கு அதுக்கு அடுத்த வருஷம், ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த 400 சதுரடி வீட்டை 2 அடுக்கு கட்டிருப்பாங்க. அதை அவங்களே டெக்னீஷியன்ஸுங்கிறதால கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அரசு அதிகாரிகள் அந்த வீட்டை வந்து பார்த்தோன்னா என்ன தோணும், ஆஹா பெரிய பங்களா கட்டு, நல்ல பெரிய வீடு கட்டிருக்காங்க, அழகான வீடாக இருக்குது, இதுக்கு நம்ம பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு அவங்க கட்டினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க. இது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இது வந்து நண்பர் மரியாதைக்குரிய ஹசன் மௌலானா சொன்னார்ல, அடுத்து இந்த ஆட்சி வந்து 2.0 திராவிட மாடல் ஆட்சியும் கொடுக்க தொடங்கியாச்சு. அடுத்து அந்த மாதிரி தோழர்களுக்கும் இந்த விதிமுறைகளில் கொஞ்சம் தளர்வு ஏற்படுத்தி கொஞ்சம் கொடுக்கணும். விதிமுறைகளில் தளர்வு தான், விதிமுறைகளை சுத்தமாக நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் தளர்வு. ஒரு அரசு பணியாளர்னா அங்கே யாரும் ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஆர்எஸ்ஓ இருக்க போகிறதில்லை, ஒரு சாதாரணமான அரசு பணியாளர்கள் தான். இப்போ அவங்களுக்கு வந்து அதில் வந்து சின்னதாக இப்போ இடம் கிடச்சி ஏதோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குமா கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இந்த விதிகளை தளர்த்தி கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனாலும் நம்ம அதிகாரிகள் இப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் டிஆர்ஓ ஆர்டிஓ இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இது கொடுக்க தொடங்கிட்டோம்னா இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் எம்எல்ஏவாக இருக்கிற சைதாப்பேட்டையில் ஜிப்சி காலனின்னு ஒன்று. இந்த ஜிப்சி காலனியில் யார் இருக்கிறதுனா முழுக்க நரிக்குறவர்கள். இந்த நரிக்குறவர்கள் சொல்லக்கூடாதுன்னு கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, நெறிக்குறவர்கள்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. நரிக்குறவர்னு சொன்னோம்னா நல்லா இருக்காது, நெறிக்குறவர்கள், நெறி தவறாதவர்கள் வந்து, அதனால நெறிக்குறவர்கள்னு பேர் வச்சார் கலைஞர். அவங்க மட்டுமே 158 வீடு இருக்கிறாங்க சைதாப்பேட்டையில். இப்போ அவங்க எந்த இடத்துல இருந்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி லேண்டில் இருந்தாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இடத்துல இருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நானும் 96லேருந்து அரசு பொறுப்புகளில் நிறைய இருக்கிறேன். கட்சியில் 50 வருஷமாக இருந்தாலும் அரசு பொறுப்பில் 96லேருந்து இருக்கிறேன். 96லேருந்து 2001 வரைக்கும் சேர்மன், அந்த ஏரியாவுக்கு தான் சேர்மன். 2001லேருந்து 2006 வரைக்கும் திரும்ப அந்த ஏரியாவுக்கு தான் சேர்மனாக இருந்தேன். 2006லேருந்து 2011 வரைக்கும் சென்னைக்கு மேயராக இருந்தேன்.
2016 அந்த தொகுதிக்கு தான் எம்எல்ஏ வாங்க. ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியல. நான் முயற்சி எடுக்காமல கொடுக்க முடியல. எந்த சூழல்லையும் போய் கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி லேண்டை கொடுக்க மாட்டாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இடம் கொடுக்க மாட்டாங்கன்றோம். அதிகாரிகள் பிளைண்டாக சொல்கிறோம், கொடுக்க முடியாதுன்றோம், கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர் அவங்க எடுத்துக்கிற முயற்சி, அண்ணா பல்கலைக்கழகத்து இடமா இருந்தாலும் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எடுத்துட்டாங்க. இவங்க வீடு போயிருக்கிறாங்க. 158 பேர் 5வது தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்க. அப்போ 5வது தலைமுறையாக அந்த இடத்த இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே சொந்தமான இடமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று அரசாங்கம் மாற்று இடம் கொடுத்துடலாம் தேவைன்னு இருந்தால். இல்லை தேவை இல்லை இது, அதுக்கப்புறம் அவங்க டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த ஒரு என்ஓசி வாங்கி இவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி 2-3 வழி இருக்கு. அந்த வழியை தான் நம்ம மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இப்போ முடிவெடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு என்ஓசி வாங்கி இப்போ அவங்களுக்கு 158 பேருக்கு அன்னைக்கு பட்டா கொடுத்தோம். போன வாரம் அந்த 158 பேருக்கு பட்டா கொடுக்கும்போது நம்ம டிஆர்ஓ மேடமும் ஆர்டிஓவும் எல்லாம் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே அந்த மக்கள் பட்டாவை வாங்கினப்ப அவங்க அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல பாவம். ஏன்னா ஒரு 5 தலைமுறையாக பட்டா இல்லாத இடத்துல இருக்கிறோம். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அவங்க தொழில் சார்ந்து வெளியில் எடுத்துட்டு வர அந்த பேப்பர் குப்பை அதெல்லாம் வீட்டு வாசல்லையே மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க. திடீர்னு இந்த குடிசை வீடுகளாக இருந்ததால தீ விபத்து வந்தால் எரியும், மழை வந்தால் நனையும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாங்க. நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் தான் 96 சென்னை மாநகரின் மேயராக இருந்தப்ப அந்த மாதிரி குடிசைகளுக்கெல்லாம் ஆஸ்பெஸ்டாஸ் ஓடு போட்ட வீடு கட்டி தரும்னு சொல்லி அப்போ கட்டி கொடுத்தாங்க. அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஓட்டு தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பட்டா இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் அவங்கள காலி பண்ணுறதுக்கு வழி இருக்கு. ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, சென்னையிலேயே இந்த நெறிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த பழங்குடியினர் சமூகம் சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ள பெருசாக இருக்க மாட்டாங்க. இந்த புதிரை வண்ணான், இந்த நெறிக்குறவர், இருளர், இந்த மாதிரியான இந்த பழங்குடியினர் சமூகம் சென்னையில் பெரும்பகுதி இருக்க மாட்டாங்க. எல்லாமே இப்போ செங்கல்பட்டு, திருவள்ளூர் அந்த பக்கம் இருப்பாங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற ஒரே இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஜிப்சி காலனி தான். அது 158 வீடு தான். இவங்க அடுத்த அடர்த்தியாக இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க ஒரு குடியிருப்பு. இவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 5 தலைமுறையாக இருக்கிறாங்க. இப்போ பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நீச்சல் குளம் பக்கத்தில் எப்பவுமே அங்கே நெறிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு 100-200 குடும்பம் இருக்கும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நெறிக்குறவர்கள் இல்லை, வடநாட்டிலேருந்து வருவாங்க, இங்கே தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அப்போது 2 மாதம் 3 மாதம் அந்த மணல்லையே தங்கி இருப்பாங்க, போயிடுவாங்க. மாண்புமிகு முதல்வர் இது வரைக்கும் இவ்வளோ காலமாக யாரும் அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஆனால் முதல்வர் அவங்களுக்குன்னு ஒரு ஷெல்டர் அமைச்சு வந்தினானி மழையிலையும் வெயிலையும் மணலில் இருக்க வேணாம், இந்த ஷெல்டரில் வந்து நல்லா படுத்து தூங்கு, நல்லா சாப்பிடு, எப்போ ஊருக்கு போறியோ போ அப்படின்னு சொல்லி ஒரு ஷெல்டர் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனிதனே ஆட்சி அந்த வகையில் தான் இந்த பட்டாங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை உணர்ந்து இன்னைக்கு ஒரு 54 குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அசம்பிளி நடந்தது. நம்ம எம்எல்ஏ ஹசன் மௌலானாவும் இருந்தார். அசம்பிளியில் நிதி அமைச்சர் இந்த 5 வருஷமா இந்த அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிறத துறை வாரியா சொல்லின்னு வரும்போது ஒரு பிரமிக்கத்தக்க சாதனை. இந்த வருவாய் துறையில் எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் அந்த 5 வருஷத்துல மட்டும் பட்டா கொடுத்துருக்குன்னா 23,56,623 பேருக்கு. அப்போ இந்த 54 அதில் சேர்க்கணும். இந்த 54 அதில் நாளைக்கு கணக்கு சொன்னாங்கன்னா இந்த 23,56,623ஓட இந்த 54 பேர் சேர்க்க வேண்டியதாக இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஆட்சி காலகட்டத்திலையும் எனக்கு தெரிஞ்சு நான் 50 வருஷமா அரசியல் இருக்கிறேன். எந்த ஆட்சி காலகட்டத்திலையும் ஒரு 5 வருஷத்துல 23 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா தந்திருப்பது என்பது இந்த ஆட்சி காலகட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் ஒரு அசாதாரண சாதனை. அதுலேயும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. பொதுவாக மெய்க்கால் புறம்போக்கு அப்படின்னா சென்னையில் பட்டா தரமாட்டாங்க. மெய்க்கால் புறம்போக்குன்னா எங்க இருக்கோம்? கிராமங்களில் ஆடு மாடு எல்லாம் மேயறதுக்கு இருக்கிற இடம் தான் மெய்க்கால் புறம்போக்கு. இப்போ சென்னையில் மெய்க்கால் புறம்போக்கு இருக்கு. சென்னையில் மெய்க்கால் புறம்போக்கு அந்த காலத்தில் சின்னதாக இருந்தப்ப சென்னை முழுக்க நிறைய ஏரிகள் நிறைந்த பகுதி தான். கிண்டி ஒரு ஏரி இருந்த இடம், அதுதான் இப்போ கிண்டியா இருக்கு.
கோட்டூர் ஒரு ஏரி இருந்த இடம், அது கோட்டூர்னு பகுதியாகிடுச்சு. நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டை இருந்தது, அது ஒரு ஏரி தான், நுங்கம்பாக்கம் லேக்கு, அது இப்போ ஊராயிருச்சு. ஸ்பட்டாங்க் ரோடு எவ்வளோ பெரிய பங்களா இருக்கிற இடம், ஸ்பட்டாங்க்னாவே குட்டிட்டி போன்ற அமைப்புள்ள ஏரி, அது இப்போ ஒரு ஏரியாவாக மாறி போச்சு. அது மாதிரி சேத்துப்பட்டு அது ஏரி தான், இப்போ ஊராக மாறி போச்சு. ஆக சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியும் ஏரியாவாக மாறி போச்சு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் 100 வருஷம் 150 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் லேண்ட் கன்வர்சேஷன் முடிச்சு அவங்களுக்கு பட்டா கொடுக்கணுன்றது அவசியமான ஒன்று. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அதை முன்னெடுக்கல. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்போ அதை முன்னெடுத்து எப்படியாவது எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் அதை கொடுத்துருக்குறாங்க. இந்த மேய்க்கால் புறம்போக்கு மட்டும் இல்லை, நீர் புறம்போக்குன்னு ஒன்று இருக்குது, நத்தம் இன்னும் ஒரு இடம் இருக்குது. இந்த நத்தம் இங்கேயும் கூட வேலைச்சேரியில் கூட இருக்குது. இப்போ நத்தத்தை கூட இப்போ பட்டா கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்து அதுக்கான எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்கிறாங்க. நத்தம் கொடுக்கும்போது சென்னையில் லட்சக்கணக்கானவர்களுக்கு பட்டா கிடைக்கும். இன்னும் ஒரு 10-15 நாளில் அதுக்கும் சைதாப்பேட்டையில் தான் நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட போகிறோம். ஒரு 1000 வீட்டுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த 1000 வீட்டுக்கு நாங்கள் அங்கே கொடுக்க தொடங்கிட்டோம்னா இந்த சென்னையில் இருக்கிற வேலைச்சேரி மற்ற எல்லா இடத்துல இருக்கிற நத்தம் வீடுகளுக்கு பட்டா என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். இணையத்தின் வழியே அந்த பட்டாக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற வகையில் அந்த திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி, அந்த வகையில் வேலைச்சேரிக்கு இன்றைக்கு ஒரு 54 பேருக்கு பட்டா தரப்பட்டிருக்கிறது. கிடைக்காதவர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. அன்றைக்கி நான் சைதாப்பேட்டையில் நரிக்குறவர் வாழற பகுதிக்கும் கொடுத்தோம், கனிகாபுரம்ங்கிற பகுதிக்கும் கொடுத்தோம், அரசு பண்ணைங்கிற பகுதிக்கும் கொடுத்தோம். அரசு பண்ணையில் பார்த்தீங்கன்னா 148 வீடு கொடுத்தது 989 பேருக்கு. இப்போ மீதி பேர்லாம் நீ காலையில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வேலை சொல்லி விட்டேன், கவலைப்படாதீங்க, இந்த கவர்மெண்ட்டில் இவ்வளோ பேருக்கு கிடச்சிருக்கு. அடுத்து திராவிட மாடல் ஆட்சியில் 2.0 இதோட நீட்சியாக மீதி பேருக்கு கிடைக்கும். இந்த விதிகளை கலர்த்தி உங்களுக்கு நிச்சயமாக முதல்வர் பட்டா கொடுப்பார்னு சொல்லி அமைச்சிருக்கிறேன். அந்த வகையில் மீதமுள்ளவர்களுக்கும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வாங்கி செல்லுகிற நீங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் போன மாட்டோம் உங்கள் வேலை கேட்பாங்க, என்ன நீ மட்டும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்கலையே பட்டாருவாங்க. நீங்கள் சொல்லலாம், மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் கிடைக்கும், முதல்வர் உங்களுக்கும் நல்ல வழி பண்ணுவார்னு சொல்லி அவங்களையும் திருப்திப்படுத்துங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
வீடியோகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள MKP நியூஸ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.